ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் அண்ட் ஈஸியான ரசம் ரெசிபி தான். என்ன தான் நம்ம வெரைட்டியாக வந்துட்டு குழம்பு, கிரேவி, கறி குழம்பு எல்லாம் சாப்பிட்டாலும் இந்த ரசத்துக்கு இணை வந்துட்டு ரசம் தான். அந்தளவுக்கு எனக்கு ரசம் வந்து ரொம்ப பிடிக்கும். இதுலேயும் நிறைய வெரைட்டி ரசம் வந்து நான் வந்து ட்ரை பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் தக்காளி ரசம் தான் வந்து வைக்க போகிறேன். அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட்டே ரொம்பவே நல்லாயிருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா, புளி ஆட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, புளி சாப்பிடாதவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரசம் வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு 4லேருந்து ஒரு 5 பழுத்த தக்காளி வந்து எடுத்துக்கோங்க. குவான்டிட்டி வந்து நீங்கள் எவ்வளோ பேருக்கு செய்ய போகிறீங்களோ அவ்வளோ பேருக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து சொல்கிறேன். பழுத்த தக்காளியாக ஒரு 5 தக்காளி எடுத்து நல்லா கையாலேயே மசித்து சாறு எடுத்து அது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது 5 தக்காளிக்கு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 பல்லு பூண்டு, அரை டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் மிக்சியில் 1, 2 அடித்து வச்சுருக்கேன். அது கூடவே அந்த தக்காளி சக்கையை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி சாறு கூடவே பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு உப்பும், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ரசம் செய்கிறதுக்கு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க மற்ற பாத்திரத்தை விட. தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ரசத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க கடலை எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுந்து வந்து சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூண்டு, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா மிக்சியில், அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நம்ம புளிஞ்சு வச்சுருக்க தக்காளி சக்கையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த தக்காளி சக்கையோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். அந்தளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வந்து இது எண்ணெயில் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு இந்த தக்காளி இதை வந்துட்டு வதக்கணும் நம்ம. இதோட டேஸ்ட்டு, இதோட ஃப்ளேவர் வந்து இந்த ரசத்துக்கு ரொம்ப முக்கியம். அதனால் வந்து இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. குறைஞ்சது ஒரு 2 நிமிஷமாக தான் ஆகும். இது அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தை வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாதிரி தக்காளி சக்கை வந்துட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமேட்டு இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கி வரணும். எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்துட்டு வதக்கி வச்சுக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 30 செகண்ட் நல்லா அதை பிரட்டி விட்டதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நாட்டு தக்காளி நல்ல புளிப்பு சுவையுள்ள தக்காளி வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த தக்காளியோட புளிப்பே வந்து அதுக்கு போதுமானதாக இருக்கும். இல்லை நம்மளுக்கு வந்து இந்த பெங்களூர் தக்காளி இல்லை அப்படின்னா தக்காளியில் வந்து புளிப்பு சுவை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டானா நம்ம வந்து ரசம் வந்து கொதித்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு ஓரளவுக்கு வந்து அது ஒரு மிதமான சூட்டுக்கு வரணும். அந்த சூடு வந்து கம்மியானதுக்கப்புறமேட்டு, அதாவது நம்ம சாப்பிட போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வந்து லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் ஜூஸ் மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து அந்த புளிப்பு வந்து பேலன்ஸ் ஆகிடும். நான் எப்போதும் தக்காளி ரசம் வச்சேன் அப்படின்னா அப்படி தான் வந்துட்டு செய்வேன். புளிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு நம்ம புளி எதுவும் சேர்க்கலை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து லெமன் சேர்த்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு, தக்காளி புளிப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நீங்கள் நல்லாவே இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. நம்ம வந்து ரசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொதிக்க விட மாட்டோம். புளி ரசத்தை தான் வந்து கொதிக்க விட மாட்டோம் புளி சேர்த்தோம் அப்படின்னா. இது நம்ம வெறும் தக்காளி சாறு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதனால் வந்துட்டு நல்லா கொதிக்க வைங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமேட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் லெமன் ஜூஸ் வந்து சேர்க்கறதுக்காக. எனக்கு வந்து நல்லா வந்து கொதித்து வந்துருச்சு. அதனால் நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலையை தூவிட்டு ஒரு மூடி போட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மூடி வச்சுருங்க. இந்த மல்லி இலையோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்கி வரட்டும் அதில். நல்லா வந்து கிட்டத்தட்ட இது ஒரு 20 நிமிஷமாக தான் ஆகணும். நீங்கள் அதனால் ரசத்தை முன்னாடியே சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 முன்னாடியே வந்து செஞ்சு வச்சுருங்க.
அப்போ தான் நம்ம லெமன் ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் பெரிய லெமனாக எடுத்திருக்கேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் லெமன் ஜூஸ் தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் லெமன் சைஸை பொறுத்து நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அப்போயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூடு வந்துட்டு இருக்க தான் செய்யுது. பட் சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் ஒரு பாதி லெமன் ஜூஸ் வந்துட்டு பிழிஞ்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு லெமனை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள சீட்ஸ் எல்லாமே வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு பிழிஞ்சு விட்றேன். அதில் சீட்ஸ் வந்துட்டு நம்ம ரசத்தில் சேர்ந்துருச்சு அப்படின்னா டேஸ்ட் அதோட துவர்ப்பு வந்துட்டு இந்த ரசத்தோட மிக்ஸ் ஆகி ரசத்தை வந்து கெடுத்து விட்டுரும். அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு லெமனை கட் பண்ண உடனே அதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்துருங்க. இல்லை அப்படின்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் லெமனை புழிஞ்சு விட்டு அதுக்கப்புறமேட்டு அதில் உள்ள சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த லெமன் ஜூஸை வந்து சேருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் டேக் கேர் அண்ட் பை கைஸ்.